வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள தனுசு ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. தனுசு ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக இந்த வாரம் தனுசு ராசி மக்கள் தங்களை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்திருக்க காலை மற்றும் மாலையில் தவறாமல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். மேலும் தேக நலம் நல்ல முன்னேற்றம் சார்ந்து யோசனைகளை வளர்க்க இதுவே சரியான நேரமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தியானம் யோகா செய்வது அவசியமாகிறது. இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் இந்த நேர்மறையான வாழ்வின் வழக்கத்தை கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் மற்றும் அதை தொடர்ந்து பின்பற்றவும் முயற்சிக்க வேண்டும். இந்த வாரம் தனுசு ராசி மக்களின் முதலீட்டில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. இருப்பினும் அது உங்களை ஒரு பெரிய அளவிற்கு திருப்திப்படுத்தும் மற்றும் உங்கள் தொழிலில் நீங்கள் மேற்கொண்டு முதலீடு செய்ய முடிவெடுப்பீர்கள். தனுசு ராசியை பொறுத்தவரை சனி பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் தகுந்த திட்டங்களுடன் செயல்பட்டால் குறுகிய காலத்தில் 2 மடங்கு லாபத்தை உங்களால் பெற முடியும். இந்த வாரம் தங்கள் குடும்பத்தில் அல்லது வீட்டில் பல பிரச்சனைகளை கையாள்வதில் நிறைய சிரமங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். இத்தகைய சூழ்நிலையில் பலர் உங்களை கீழே இழுக்க அல்ல தள்ள முயற்சிப்பதாக நீங்கள் உணரலாம். இது உங்கள் மனதை நோகச் செய்யும். தனுசு ராசி வியாபாரிகள் இந்த வாரம் ஒரு சவாலை மிகுந்த துணிச்சலுடன் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் வழியில் இருக்கும் இந்த சவால்களை சந்திக்கும் சமயத்தில் அதை பற்றி நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். அந்த சவால்கள் உங்களுக்கு ஒரு பாடமாக அமையும். தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகணங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த வார நேரம் உங்களுக்கு மிகவும் படிப்பிலும் கல்வியிலும் நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவதற்கு உண்டான சூழலை தருகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் சாதகமான தேர்வு முடிவுகளை பெற முடியும் என்பதால் உங்கள் படிப்பில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமுடனும் இருப்பீர்கள் அல்லது இருக்க வேண்டும். இதனால் நல்ல பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். விழாக்கிழமைகளில் உங்கள் குடும்ப பெரியோர்களை வணங்கி அவர்களுடைய மகிழ்ச்சியால் ஆழ்த்துங்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்திராய ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய அபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.